அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. இது ஒரு பழமையான யோகம். இந்த பழமையான யோகத்தை பற்றி யாரும் சிந்தனை பண்ணுவது கிடையாது. ஏன்னா இந்த ஃபாஸ்டான உலகத்தில் என்ன சொன்னா, இந்த ஒரு யோகம், இந்த யோகத்தை பற்றிய ஒரு கருத்து, இந்த யோகம் ஒரு அசுப யோகம்தான். ஆனால் அந்த அசுப யோகத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அசுப யோகத்திலும் ஒரு நன்மையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த விதத்தில் இந்த யோகத்திற்கு பெயர் கசர யோகம். கசர யோகம் என்பது என்ன சொன்னா, ஒரு முகூர்த்த நாள் மாதிரி வச்சிடும். அந்த நாளில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இதை பழமையானது யாரு இன்னைக்கு வரைக்கும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. இப்ப நம்ம கல்யாணம் நடந்த நாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, தெய்வ கடாட்சங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தால், தெய்வ கடாட்சம் இருந்தால் அந்த மாதிரி நாட்கள் நமக்கு அமையாது. ஏன்னா இந்த யோகத்தை பற்றி இப்போ ஒரு சமீப காலமாக தான் நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியாது. அப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சது ஒரு 35 வருஷத்திற்கு முன்னாடி முடிஞ்சிருக்கிறது. நமக்கு நல்ல நேரத்தில் முடிந்திருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் பரிச்சித்து பார்த்து கொள்ளுங்கள். பரிச்சித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருக்கோமா இல்லை கெட்டு போயிருக்கோமா அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்க, இந்த யோகம் இந்த ஒரு அசுப யோகமாக இருந்தாலும் அது யோகம்தான். அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எப்பயுமே பார்த்துடும். சூரியன் நின்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம். அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். எண்ணி 9க்கு மேல் வந்துருச்சுன்னு வைங்களேன், 9க்கு மேல வந்துச்சு, 9, 20 கூட வரலாம், 27 வரைக்கும் கூட வரலாம். ஆனால் அதை 9ஆல் வகுத்தது போக மீதம் என்னவோ, அந்த மீதத்தில் என்ன சொன்னா 3, 4, 5, 9 வந்தால் அது கசரயோக நாளாகும். 3, 4, 5, 9 வந்தால் அது கசரயோக நாள். 1, 2, 6, 7, 8 வந்தால் என்ன சொன்னா அந்த நாள் கசரயோகம் இல்லாத ஒரு சுத்தமான நாள். அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போ இது ஒரு தாராபலன் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் என்ன, ஒரு உதாரணத்திற்கு இன்னைக்கு சூரியன் நான் பேசும்போது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நான் அஸ்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பேசுறேன். அப்ப புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் 7வது நட்சத்திரம். அப்ப 7வது நட்சத்திரம் இது 9க்கு மேல போனா தான் நம்ம 9ஆல வகுக்கணும். 7வது நட்சத்திரம் என்பது கசரயோகம் இல்லாத நாள். கசரயோகம் இல்லாத நாள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3, 4, 5, 9 தான் கசரயோகம். சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்து வரைக்கும் அதை 9ஆல் வகுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் வகுக்கலாம். 9ஆல் வகுக்க முடியவில்லை என்று சொன்னால் 1 வந்தாலோ 2 வந்தாலோ 3 வந்தாலோ 4 வந்தாலோ நம்ம அதை அந்த எண்கள் என்ன சொல்லலாம், 3, 4, 5, 9 வரக்கூடாது. 1, 2, 6, 7, 8. இன்னைக்கு என்ன 7வது நட்சத்திரம். நீங்க என்ன நினைப்பீங்க, இது ஒரு சூரியனுக்கு 7வது நட்சத்திரம் வத நட்சத்திரம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. சூரியனுக்கு 7வது நட்சத்திரம், சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் என்ற நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக இருந்தால் அது கசரயோகம் இல்லை. அந்த நாளில் நீங்கள் என்ன நல்ல காரியம் செய்தாலும் தலை தோங்கும், வெற்றி பெறும். இது சாஸ்திர உண்மை. அப்ப இந்த சாஸ்திர உண்மையை என்ன சொன்னா, இதை மனசுல வச்சுடுங்க. இதை ரொம்ப போட்டு யாரும் குழப்ப வேண்டாம். ரொம்ப போட்டு குழப்பினீங்கன்னா ஒரு நாள் கூட நல்ல நாள் குறிக்க முடியாது.
ஒரு நாள் கூட நல்ல நாள் குடிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு முட்டிக்கிட்டு நிற்கும். யோகம் சரியில்லாம இருக்கும், கரணம் சரியில்லாம ஏதாவது ஒண்ணு இருக்கும். இருந்தாலும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதற்கடுத்து இந்த கசர யோக நாளில் சூரியனுக்கு சூரியனுக்கு 3வது நட்சத்திரமோ, 4வது நட்சத்திரமோ, 5வது நட்சத்திரமோ, 9வது நட்சத்திரமோ, இதே சமயத்துல 12வது நட்சத்திரம் 21வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம் 14வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம், இதெல்லாம் கசர யோகம் தான். 9வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் கசர யோக நட்சத்திரம், சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இப்படி எடுத்துக்கிடுது. இது தாராபலன் தான். அப்பங்கும் போது 3 4 5 9 3 4 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3, அதுக்கடுத்து 4, 5 9 ஆகாது. அதற்கடுத்து 1 2 6 7 8 ஆகும். ஓகே, இது ஒரு கான்செப்டை நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு என்னைக்கு கசர யோக நாள் ஒன்று வரும். கசர யோக நாள் மாசத்துல ஒரு 12 நாள் வந்துடும். 30 நாள்ல 12 நாள் கண்டிப்பாக உண்டு. இந்த கசர யோக நாளில் என்ன வேண்டினால் கிடைக்கும். கசர யோக நாள் என்ன சொன்னா, தீமையான நாள், நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா, என்ன வேண்டினால் கிடைக்கும் அப்படின்னா, அதை என்ன வேண்டினால் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, இப்ப நமக்கு ஒரு ஆகாத நபர் இருக்காரு. அவரை நம்ம எதுவும் செய்ய முடியாது. வழி நம்ம அவருக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரே இருக்காருன்னு வைங்களேன். பக்கத்து வீட்டுக்காரரே இருக்காரு, அந்த நமக்கு எதிரியா இருக்காரு, இடைஞ்சலா இருக்காருன்னா, கசர யோக நாளில் சூரியனுக்கு 3வது நட்சத்திரத்திலேயோ, 4வது நட்சத்திரத்திலேயோ, 5வது நட்சத்திரத்திலேயோ, 9வது நட்சத்திரத்திலேயோ நீங்கள் கோவிலிலோ உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ அந்த எதிராளி நபர் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாமி கும்பிட்டீங்கன்னா அவர் நாசமாக போய்விடுவார். இப்படியும் ஜோதிடத்தில் இருக்கா, 100% இருக்கு. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்தான். இக்கட்டான சூழ்நிலையில், மனித வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு கசர யோக நாள் இருக்கு, ஆபீஸுக்கு போய்தான். ஏன்னா கசர யோக நாள் என்ன சொன்னா 3க்கு அடுத்து 4 வந்துடும். ஏன்னா சூரியன் ஒரு நட்சத்திரத்துல எப்பயுமே எப்படி 3 நாள் நிற்பான். அப்ப 3 நாள் நிற்பான் போது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 5வது, அந்த 3 நாள் என்ன சொல்ற, நம்ம எப்படி தொழிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம பணம் கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க காலையில் பூஜை ரூம்ல விளக்கு பொருத்தி என்ன சொல்றாங்க, இன்று எனக்கு தொழில் ஓடக்கூடாது, இன்று எனக்கு பணம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். அன்னைக்கு பார்த்து ஒருத்த என்ன சொல்றேன் நிற்பான், தொழில் ஓடும், பணம் வரும். இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. பரிச்சித்து பார்த்தாச்சு. இன்னைக்கு ஆள் வரக்கூடாதியா, கசரை ஓடிக்கிட்டு இருக்க, ஆள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா வரும். இன்று பணம் வரக்கூடாது அப்படின்னா பணம் வந்துடும். எதிர்மறையாக வேண்டுதல் கசர யோகத்தின் முக்கியமான பாயிண்ட். எதிரியை வீழ்த்துவதற்கு அவன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் எதிர்மறையாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அழகான யோகம். இப்ப யாருமே இதை கண்டுகொள்வதும் இல்லை, அதை பார்ப்பதும் இல்லை. நம்ம என்ன சொல்ற, எப்பயுமே களவும் கற்றுமறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா மனிதனுக்கும் வீட்டுல இவ்வளவு நில ஒரு அருவாள் இப்படி இருக்கணும், அதை அப்பப்ப தொடச்சு கிடச்சி தீட்டி வச்சுக்கிடணும். அது வெட்டுவதற்காக அல்ல, சமய சந்தர்ப்பம் வரும்போது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக வைத்திருக்கணும். துப்பாக்கி வச்சிருக்கிறவங்களாம் சுற்றுறாங்களா, இல்ல அப்பங்கும் போது இதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்து வைத்து கொண்டு என்ன சொல்றான்னா, இதை உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்துங்கள், தேவையில்லாமல் பயன்படுத்தி விடாதீர்கள்.
ஆனா 100% வேலை செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னா பயன்படுத்தி பார்த்திருக்கேன். அப்ப பயன்படுத்தி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது பயன்படுத்த வேண்டிய சில நேரங்கள் வந்தால் பயன்படுத்தி தான் ஆகணும். நமக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா எந்த ரூபத்திலும் தனிப்பட்ட ஒரு கற்ற வித்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். தெரிந்து வைத்து நம்மை என்ன சொன்னா, கல்வியால் மதிக்கக்கூடிய கல்வி, இவர்கிட்ட ஒரு கல்வி இருக்கு, இவரை போய் நம்ம முட்டி ஜெயிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு செயல்பாடை நாம் இந்த சமூகத்துக்கு காட்டிடணும். நம்ம 10 பேருக்கு போய் 10 பேரை கூப்பிட்டு அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு வசதிகள் கிடையாது. அது நம்மளே செய்யாத ஒன்றை இன்னொருத்தனுக்கு செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி கசரயோக நாளில், கசரயோகம் என்பது என்ன சொல்லலாம்னா ஒரு தீமையை அழிப்பதற்கு அதை பயன்படுத்தலாம். அப்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன், சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், 9க்கு மேல் போனால் 9 வந்துருச்சு. சூரியன் என்ற நட்சத்திரத்தை நம்ம என்ற நட்சத்திரம் 10 வந்துருச்சு. 9 வகுத்தீங்கன்னா 9 போக 1 மிச்சம் இருக்கும். அந்த நாள் நல்ல நாள். 2 மிச்சம் இருந்தா அந்த நாள் நல்ல நாள். 6 மிச்சம் இருந்தா அந்த நாள் நல்ல நாள். 7 மிச்சம் இருந்தால் அந்த நாள் நல்ல நாள். 8 மிச்சம் இருந்தால் அந்த நாள் நல்ல நாள். இதில் நல்ல காரியங்கள் செய்யலாம், கல்யாணம் வைக்கலாம், எந்த பிரச்சனை இருக்காது, வீடு மனை கோணலாம், எல்லாம் பண்ணலாம். 3, 12, 21, 4, 13, 22, 5, 14, 23, 9, 18, 27 இந்த மாதிரி வந்ததுனால் அது கசரயோக நாள். அந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்க வேண்டிய காரியம் இருந்தால், உங்க வீட்டு பூஜை ரூம்லையோ அல்லது உங்களுக்கு பிடித்த கோயில்லையோ நடக்க வேண்டும் என்று சொல்லாமல் இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்மறையாக வேண்டினால் 100% இந்த கசர யோகம் வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.